பாக்கெட்டில் தான் ரிமோட் இருக்குது. ஏதாவது ஏடா கடா பண்ண பட்டுன்னு அவனா பொட்டுன்னு போயிடுவேன். சார் என்னங்க நம்ம பையங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. போ உள்ள போ, உள்ள போ பேசாம. அது மைக் வேணும் சார். யோ அத கொண்டாயா. ஃபார்மரு நல்லா பார்த்து பெரிய மாட்டா கேளு சரியா? மைக்க மட்டும் வச்சுட்டு வாங்க. போமா. ஓகே சார். சார் ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். எல்லாத்தையும் சொல்லுங்க சார். சார் அந்த நடுவுல இருக்கிறவன் ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸா தெரியுறான் சார். இவனை ஃப்ரீக்வெண்டா எங்கேயோ பார்த்துருக்கேன் நான். உள்ள 18 உயிர் மாட்டி இருக்குன்னு தெரிஞ்சு போலீஸ் அனுப்புறீங்க. பணம் அனுப்புறதும் இவ்வளோ லேட் பண்றீங்க. ஏன்னா இங்க இருக்கிறது சாதாரண உயிர். சாதாரண உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பு. ராமேஸ்வரத்தில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சாவுறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனா தாஜ் ஹோட்டல்ல 2 பேர் செத்தா அத உலகம் பூரா பெரிய நியூஸ் ஆகிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு உயிர் போறது முக்கியமான பிரச்சனை இல்ல, அது முக்கியமான உயிராங்கிறது தான் பிரச்சனை. இப்போ எங்க கிட்டே ஒரு முக்கியமான உயிர் மாட்டி இருக்கு. சலோ கொஞ்சம் முன்னாடி வா. இவன் சென்ட்ரல் மினிஸ்டர் ராமையாவோட பையன். உங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஹாய் சொல்லு. அப்பா இவரு உள்ள போய் அடிச்சானுப்பா. நீங்க அடிச்சீங்கல சார், இவர் நம்ம கொல்லிக்கு இவர் ஏதோ கோரிக்கை இருக்குதா? வா. இவன் ஏன்டா அப்படி சொல்றான்? எதுக்குடா? நான் இன்னும் பேசவே இல்லையே. எங்களை எல்லாரும் மன்னிச்சிருங்க. நாங்களாம் சாகுறத தவிர ஒரு வழியே கிடையாது. ஐயோ சார் என்னடா பண்ற? சாக துணிஞ்சுட்டோம். என்னடா உங்க பிரச்சனை சொல்லுங்கடா. சார் நாங்க கேட்ட 20 கோடி ரூபாய் பணம் இப்ப எங்களுக்கு வேணாம். டேய் கொஞ்சம் இப்படி வா. டேய் ஃபார்மர் என்ன? அதுக்கு பதிலா தமிழக விவசாயிகளோட கடனை ரத்து பண்ணுங்க. விவசாயிகளை வாழ வைங்க. விவசாயி அழிஞ்சு போயிட்டா விவசாயமே அழிஞ்சு போயிடும். உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க அதை பண்ணா நாங்க உங்ககிட்ட சரணடைஞ்சிடறோம். தமிழக விவசாய கடனை ரத்து பண்ணுங்க. எப்படியா தமிழக விவசாய கடனை ரத்து பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். காசை வாங்கிக்கோங்க. நீ கேட்கறதெல்லாம் நடக்காது. யோ உன் காவல்துறை ரெண்டியா பண்ணுது? மற்ற பையனை பேங்க்ல கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. என் பையனை வேற பிடிச்சி வச்சிருக்காங்க. அவன் மேல ஒரு நகை கீரை கூட படக்கூடாது. ஓகே சார். போடா. ஏய் உன்கிட்ட என்ன சொன்ன? நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? எனக்கு அப்பவே தெரியும்டா இவனை பத்தி. இவனை நம்பாத எத்தனை வாட்டி சொன்னேன். நீ தான் தேவையில்லாம இவனை கூட்டிட்டு ஒரு சமூக விரோதிடா. இவர் 5-10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பான்னு பார்த்தா இப்படி சொதப்பி வச்சிட்டான். காப்பாத்துங்க. நீங்க எல்லாம் நினைச்சுங்க நான் மட்டும் தான் விவசாயிகளை காப்பாத்த முடியும். வெளியே போயிட்டு நமக்கு பணம் தான் சொல்லிட்டு வேணாங்க சொல்லுங்க சார். விவசாயிகளை காப்பாத்துங்க. விவசாயிகளை காப்பாத்துங்க சார். நினைச்சா மட்டும் தாங்க முடியும். நீங்களும் கழுவிட்டீங்களா? கைங்க போ. விவசாயிகளை காப்பாத்துங்க. விவசாயிகளை காப்பாத்துங்க. கெஞ்சி இருக்கிறோம். விவசாயிகளை காப்பாத்துங்க. அப்பவே தள்ளுபடி பண்ணியிருந்தா எங்க அப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. நீங்க வைக்கிற இந்த கோரிக்கையை நிறைவேற்றவே முடியாது. நீங்க கேட்ட பணம் வந்துகிட்டு இருக்கு. அதை வாங்கிட்டு பேசாம போயிட்டே இருங்க.
உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். விவசாய கடனை ரத்து செய்யல, உள்ள இருக்கிற பாம்பு வெடிக்கும். என்ன சொல்லிட்டு அவனை மாத்துன? டேய், அதெல்லாம் ரத்து பண்ண முடியாது. ரத்து பண்ண முடியாதா? 36 லட்சம் கோடி கார்ப்பரேட் கடனை தள்ளுபடி பண்ணும்போது இந்தியாவோட மொத்த விவசாய கடனே வெறும் 12 லட்சம் கோடி தான். அதை தள்ளுபடி பண்ண முடியாதா? ஒவ்வொரு வருஷமும் ராணுவத்துக்கு பல லட்சம் கோடி செலவு பண்றோம், ரைட்டு. அதே மாதிரி விவசாயத்துக்கும் செய்யுங்க. ரெண்டுமே உயிரை காப்பாத்துற விஷயம் தானே. விவசாயம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். எந்த நாடுமே நல்லா இருக்கும். என்ன பாக்குறீங்க? செஞ்சுதான் ஆகணும். சார், நீங்க இப்ப சொன்னதை கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்ல முடியுங்களா? I'll give you 2 hours time. All விவசாய கடன் ரத்து or else bomb blast. Sir, can you tell it in Hindi? தமிழ்ல சொன்னதான் புரியலன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். இப்போ ஹிந்தில வேற சொல்லணுமா? மொழினா இனிக்கணும், திணிக்க கூடாது. சரியா? Sorry sir. ரத்து செய், ரத்து செய், விவசாய கடனை ரத்து செய். மச்சான், என் ஹீரோ கடவுள் போச்சுடா. லூசாடா அவன், எல்லாத்தையும் மாத்தி விட்டான். ஓகே சார், பாத்தீங்களா? மாட்ட தோலை உரிச்சிடுவேன். 20 கோடி கொடுத்தாதாங்க விடுவோம் அப்படின்னு இருந்தவங்க திடீர்னு விவசாயிகளுக்கான ரத்து பண்ணுங்கன்னா எல்லாரையும் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 கோடி ரூபாயை விலைத்தொகையாக கேட்டு வந்த வங்கி கொள்ளையர்கள் திடீர் திருப்பமாக விவசாய கடன் முழுவதை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பவம் அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இந்த இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை ஏற்புடையதா? இது முழுக்க ஒரு சமூக வீரரோட செயலோட செயல். இவங்க கூட சேர்ந்து நீ எப்படி சொதப்பிட்டியாடா? இனிமே இவங்க கிட்ட இருந்து நமக்கு பணமும் வராது, விவசாய கடன் இவங்க ரத்தெல்லாம் பண்ண மாட்டானுங்க. மக்களுக்கு நல்லது பண்றலாம் போனேன்னு வச்சுக்கேன், கன் எடுத்து சுட்டு சமூக விரோதின்னு போயினே இருப்பானுங்க. நல்லது பண்றானா அப்படியே சொல்லுவாங்க, சுட்டுவானுங்களா? ஆனா உன் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும். என்ன? ஏய், அரசியல் ராசி தானே, வெளியே போய் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவேன். கரெக்ட் தானே? யோ புரிய, தப்பு பண்றவங்களுக்குலாம் பிராய்ச்சித்த நேரம்னு ஒன்று வரும். அந்த நேரம் தான் இது. அது விட்டு சிஸ்டம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு பார்த்துப்பா, மண்டை கிண்டே எரிச்சு விட்டுற போறானுங்க. மண்டை எரிச்சிருவானுங்களா? மாப்ள, மினிஸ்டர் பையனை தூக்கிட்டாங்களாடா. இப்ப பாரு எப்படி வேலை நடக்குதுன்னு பாரு. மச்சான், பசங்க கலக்கிட்டானுடா. ஏய், இங்க பாரு. இது அவங்களுக்கான போராட்டம் இல்ல, நமக்கான போராட்டம். யூத்னா சும்மாவா? ரத்து பண்ணி தான் ஆகணும். மச்சான், வண்டிலாம் பேங்க்குக்கு விடுங்கடா. கூப்பிடுறான பசங்களை, நம்மளும் போராட்டத்துக்கு போலாம். என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு? விவசாய கடனை எப்படி கேன்சல் பண்றது? ஆனா இவங்க அம்மனமா நின்னா கூட அரசாங்கம் ஒத்துக்காது. சார், மக்கள்லாம் முன்ன மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதுக்கு இதான் வழியா? மினிஸ்டர் பையனை கடத்தி வச்சிருக்காங்க. என்னைய பேசுற நீ? சார், அவங்களும் எவ்வளவு பொறுமையா போராடி பார்த்தாங்க. நீங்க கேட்கிற மாதிரி தெரியல, அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. அப்ப மட்டும் நடந்துருமா இது? இடியட்ஸ். ஆமா, நீ என்ன அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுற? அவங்க சப்போர்ட்ரா? சார், சின்ன சஜஷன் சார். சஜஷனா? கையில மாட்டாமையா போயிடுவானுங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஏய் போடா. என்ன? நான் பாட்டுக்கு அப்பவே செத்து போயிருந்திருப்பேன். வாங்கணும்னு சொல்லி தானே இங்கே கூப்பிட்டு வந்த. பெரிய இவன் மாதிரி போய் பணத்தெல்லாம் வேணாட்டு வந்துட்டேன். என் குடும்பத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்தியா? என்னை பற்றியாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா மச்சான்? ஏய், உங்க பிரச்சனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. இதனை அடுத்து சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் விவசாயிகள் பொதுமக்கள் மக்கள்லாம் எப்படி ஒன்னா சேர்றாங்கன்னு பாரு. விவசாய கடனை கண்டிப்பா ரத்து செய்யணுங்க. Farmers loan should be cancelled. விவசாய கடனை மொத்தமா ஒழிச்சிடணும். ஒழுங்கா விவசாயிங்க கடனை ரத்து பண்ணிட்டு போங்கயா. சோறு வேணும்ல, எதை வச்சு சாப்பிடுவீங்க? அவங்க தான் இந்த நாட்டுக்கே முதுகெலும்பு. அவங்க போராட்டம் பண்றதெல்லாம் சரிதான், விவசாய கடனை ரத்து பண்ணியே ஆகணும். ரத்து பண்ணுங்க ப்ளீஸ். வரவன் போறவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பாஸ். எக்கனாமிக் கொலாப்ஸ். விவசாய கடனை கண்டிப்பா ரத்து பண்ணியே ஆகணும். விவசாயிங்க கடத்தை ரத்து பண்ணுங்க ஐயா. விவசாயிங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளாம் இல்லடா. அவங்களாம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அன்னைக்கு மெரினால கூடிச்சு அவ்வளோ பெரிய கூட்டம் எதுக்காக? எல்லாம் ஒரு உணர்வு தான்டா. பணம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்த நானே மாறிட்டேன். உனக்கு பணம் தான் முக்கியம்னா இந்த பேக் அங்கே இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. சரி விடு. குடும்பத்துக்காக செத்துன்றதை விட விவசாயிகளுக்காக செத்துனா கொஞ்சம் மரியாதையாவது இருக்கும். என்னடா? உண்மைதான் மச்சான். டேய் ஹீரோ, நீ ரியல் ஹீரோ இல்ல, ரியல் ஹீரோ. என்ன அந்த ஐடியா வச்சுக்கிறான் பட்ன?
இரு வா இரு என்ன பண்ணுகிற நீ ஐயோ பாவி மலையாள ஆட்டு பல்லடிக்கு வந்துட்டு விட்டு படம் பார்த்துனுக்குற அண்ணன் தம்பி விளையாடுறத பாரு நிறுத்துங்க அவங்க விளையாட அந்த படத்தை வச்சு வந்துக்கிறான் போய் பிடிப்போ ஹாலிவுட் படம் அந்த படத்தை வச்சு நான் காட்டேன் இந்த பாரு நீ போய் அவனை பிடி இந்த பாரு ஓட்டு நான் சொல்றதுக்கு காம் ப்ளீஸ் இந்த பாரு சை காம குரங்க